ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை. காய் வந்து எல்லா காயும் காலி ஆகிடுச்சு. ஒரு காய் தான் எல்லாத்துலேயும் இருந்தது. அது ரெண்டு இருந்தது. 2 கேரட்டு, 2 பீட்ரூட், 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா 2 அவரைக்காய், 3 அவரைக்காய் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பெரட்டல் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சும்மா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா இருந்தால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பச்சை மிளகா இல்லை, அதனால் பச்சை மிளகா இருந்தால் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு கொஞ்சமாக தேங்காய், ஒரு பத்து தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சு வடைச்சட்டி வச்சு காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு 2 உளுந்து சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி மசாலா ஐட்டம் பண்ணுறதுக்கெலாம் சோம்பு உளுந்து சேர்த்துக்குவேன். நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். சோம்பு உளுந்து சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளி கூடவே காய், எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன காய் மிச்சமானாலும் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு, என்ன காயெல்லாம் மிச்சம் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், எதுக்கு வேணாலும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சும்மா நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பலக்காய் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஸ்மெல்லே வந்து நான்வெஜ்ஜு சிக்கன் மட்டன் கிரேவியெல்லாம் பண்ணும்போது ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். அந்த டேஸ்ட்லேயும் இருக்கும், சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா காயும் போட்டு ஒரு பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக